அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல 2 கிரகணங்கள் நடக்க போகிறது அப்படின்னு நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா இந்த 2 கிரகணங்களுமே ஒரு 10 நாள் இடைவெளியிலேயே வரக்கூடிய கிரகணமா இருக்குங்க. அதாவது சூரிய கிரகணம் முதல்ல வருது, அடுத்ததா சந்திர கிரகணம். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய கடைசி கிரகணங்களும் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணம் வானில் நடக்கக்கூடிய அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கிரகணம் எப்போ வரப்போகுது, எந்த நேரத்தில் இந்த கிரகணத்தை பார்க்கலாம், இந்த கிரகணத்தால் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற எல்லாமே நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இந்த கிரகணங்கள் பற்றிய என்ன மாதிரியான தகவல்கள்லாம் தெரியும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும், முழுமையான தெளிவான பலன் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களால் போக முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கூட தொலைபேசி எண் மூலமாக ஜோதிடரை தொடர்பு கொள்ள முடியும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். சூரியன், பூமி, நிலவு இது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இணையக்கூடிய நேரம் தான் நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரகணம் அப்போ தான் தோன்றுது. தோராயமாக ஒரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கிரகணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் 2 கிரகணங்கள் வர இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக தெளிவாக இது விரிவாக பார்த்துடலாம். 2024 ஏப்ரல் 8 இந்த தேதியில் மெக்சிகோ, அமெரிக்கா, கனடாவில் சூரிய கிரகணம் காணப்பட்ட நிலையில் அதன் பிறகு சுமார் 28 மாதங்களுக்கு பிறகு இந்த முழு சூரிய கிரகணம் எங்கும் நிகழவில்லை அப்படின்னு சொல்லலாம். 28 மாதங்களாக முழு சூரிய கிரகணம் நடக்கலை. இந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது முழு சூரிய கிரகணம் ஏற்பட இருக்குங்க. அதனால் இது ஒரு முக்கியமான கிரகணமாக பார்க்குறாங்க. பொதுவாக 16 மாதங்களுக்கு ஒரு முறை உலகின் ஏதாவது ஒரு பகுதியில் முழு சூரிய கிரகணம் நடந்துடும். ஐரோப்பாவை பொறுத்தவரை இது ரொம்பவே மிக முக்கியமான கிரகணமாக பார்க்குறாங்க. 1999ஆம் ஆண்டுக்கு பிறகு ஐரோப்பிய பிரதான நிலப்பரப்பில் முழு சூரிய கிரகணம் காணப்படுறது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். அப்போது எவ்வளவு ஆண்டுகள் இடைவெளியில் இந்த மாதிரியான ஒரு அதிசயமான கிரகணம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சூரியனுடைய அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த கிரகணம் சூரியன் மற்றும் பூமிக்கு இடையில் நிலவு நேரடியாக போகும்போது சூரியன் முழுமையாக மறைக்கப்படுவது முழு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பகல் நேரமே இருள் சூழ்ந்தது போல மாறுவதோடு சூரியனுடைய கொரோனாவையும், அதாவது கொரோனா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, இதையும் நம்மளால் காண முடியுமா? ஆகஸ்ட் 12ஆம் தேதி வடக்கு ரஷ்யா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் வடக்கு ஸ்பெயின் பகுதிகளில் முழு சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியும். இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. இருந்தாலும் கிரகணத்தை பார்க்கும்போது நாம் பாதுகாப்பான கண்ணாடிகளோடு பார்க்கறது அவசியம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. சாதாரண சன் கிளாஸஸ்களை பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக நம்ம நாட்டில் இது இந்தியாவில் பார்க்க முடியாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ரஷ்யா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி இரவு தொடங்கி சில மணி நேரம் மண்டலங்களில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை சந்திர கிரகணம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி, சந்திர கிரகணம் 28ஆம் தேதி. ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் நடக்க இருக்குது. கிரகணத்தின் போது நிலவினுடைய சுமார் 96% பகுதி பூமியின் நிழலுக்குள் செல்லும். இந்திய நேரப்படி காலை 6:53 மணிக்கு தொடங்கி மதியம் 12:32 மணிக்கு கிரகணம் நிறைவடையும். மொத்தமாக சுமார் 5 மணி நேரம் 39 நிமிடங்கள் இந்த கிரகணம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரகணம் தொடங்கும் நேரம் இந்தியாவில் பகல் நேரமாக இருக்கிறதால இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் இருந்து பார்க்க முடியாது. எப்படி சூரிய கிரகணம் நம்மளுடைய இந்தியாவில் இரவு நேரத்தில் வர இருக்குது அப்படின்னு சொல்கிறதால நம்மளால் பார்க்க முடியாதோ, அதே போல தான் இந்த சந்திர கிரகணமும் பகல் நேரத்தில் வரதால் நம்மளால் பார்க்க முடியாது.
வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் இதை காண முடியும். குறிப்பாக அமெரிக்க கண்டங்களில் கிரகணத்தின் முழு நிலவையும் தெளிவாக காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவினுடைய பெரும்பாலான பகுதிகளிலும் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவினுடைய சில பகுதிகளிலும் இதை காண முடியும். கிரகணத்தின் உச்சத்தில் நிலவினுடைய விட்டத்தில் சுமார் 93% பூமியினுடைய அடர் நிழலான அம்ப்ரா பகுதிக்குள்ளே செல்லும். முழுமையாக மறையாமல் நிலவினுடைய ஒரு பகுதி இருண்டும் அதே போல செம்பு நிறத்திலும் காட்சியளிக்கும். சூரிய கிரகணத்தை போல அல்லாமல் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பாதுகாப்பாக பார்க்கலாம். பைனாகுலர் அல்லது சிறிய தொலைநோக்கி மூலமாக பூமியினுடைய வளைந்த நிலவின் மீது நகர்வதை தெளிவாக காண முடியும். முக்கியமாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு முதல் 13ஆம் தேதி அதிகாலை வரை பெர்ஷிட் விண்கல் மழையை காண சிறந்த வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நாளில் அமாவாசை என்பதால் வானம் அதிக இருளோடு காணப்படும். இதனால் விண்கற்களை பார்ப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்படும். பூமி ஸ்விப்டட்டில் என்ற வால் நட்சத்திரம் விட்டு சென்ற தூசி துகள்கள் நிறைந்த பாதையை கடக்கும் போது பெர்ஷிட் விண்கல் மழை ஏற்படுகிறது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு முழுமையாக இருள் சூழ்ந்த பிறகு வடகிழக்கு வானத்தை நோக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த இரவாக மாறக்கூடிய சூரிய கிரகணம், பகலே இரவாக மாறக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் மேலும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு தான் நம்ம முன்னையே சொல்லியிருந்தோம். சூரிய கிரகணம் நிகழவிருப்பதை என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு நம்ம தேடினாலே நம்மளால் இந்த கிரகணத்தினுடைய முழுமையான தகவல்களையும் தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானில் நடக்கக்கூடிய அதிசயம் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை தர இருக்குது. நம்ம அறிவியல் இல்லாத காலத்திலேயே கூட நம்ம முன்னோர்கள் இந்த கிரகணத்தை பற்றிய நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்காங்க. கிரகண நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் நம்ம கடவுள் வழிபாடு செய்யலாமா, வீட்டில் இருந்தே என்ன செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கிரகண நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, கர்ப்பிணிகளுக்கு இந்த கிரகண நேரத்தில் அறிவுறுத்தப்படுவது என்ன, கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்கும், இது எல்லாம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக இந்த ஆண்டில் இந்த சூரிய கிரகணம் நடக்கும் அப்படின்னு தெரிவித்த நிலையில் முழு சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ்ந்தது. இது தென்னாப்பிரிக்கா, தெற்கு அர்ஜென்டினா மற்றும் அண்டார்டிகா பகுதிகளில் தெளிவாக காணப்பட்டது. அந்த கிரகணமும் இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் ஆண்டினுடைய முதலாவது சூரிய கிரகணமும் இந்தியாவில் காண முடியாமல் போனது. இரண்டாவது சூரிய கிரகணமும் இந்தியாவில் காண முடியாது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த ஆண்டினுடைய இந்த கிரகணத்தை நாம் நாசாவின் மூலமாக பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த கிரகணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் நம்ம முன்னோர்கள் பல வகையான விஷயங்களை கடைபிடித்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல நாம் இந்த உணவு அருந்தக்கூடாது, கிரகண நேரத்திற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும், அதே போல் 2 மணி நேரத்துக்கு பின்னாடி சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியதோ தெரியலையோ, இந்த கிரகண காலத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அதை நாம் கடைப்பிடிக்கும் போது எந்த விதமான நம்ம ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷ காலம் இருந்தால் கூட அதை நமக்கு பெரிதாக எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த கிரகண நேரத்தில் இன்னும் என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து இந்த வீடியோவில் போட்டுகிட்டே இருக்கேன், பாருங்கள். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நன்றி வியூவர்ஸ்.